ஹலோ ஹாய் வெல்கம் டு த நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கின்றேன். ரைட், என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாங்க வீடியோ. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இலங்கையிலே தமிழர்கள் மத்தியிலே இந்த 2 மாதங்கள் மிகவும் முக்கியமான மாதங்களாக இருக்கின்றது. அது என்னென்னு சொன்னால், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று இப்பொழுது இருக்கின்ற இந்த மே மாதம். கார்த்திகை மாதத்திலே தெரிந்திருக்கும் எங்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்த எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய தமிழ் உறவுகளுடைய நாள். அது யாராலும் மறக்க இயலாது, மறக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால், எங்களுடைய இனத்துக்காகவும் எங்களுடைய விடுதலைக்காகவும் போராடி தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட எங்களுடைய உறவுகளுடைய நாள் கார்த்திகை மாதம். இந்த மே மாதம் என்பது சொன்னால் இன்னும் அதைவிட மிகவும் சோகமான ஒரு மாதம். உங்களுக்கே தெரியும், முள்ளிவாய்க்கால் மாதம், அதாச்சும் முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் தெரியும். தமிழர்களுடைய வரலாற்றிலே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற, அதாவது இலங்கை தமிழர்கள் மத்தியிலே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த 2 விடயங்களிலே ஒன்று கார்த்திகை மாதம். தங்களுடைய உறவுகளை நினைத்து, தங்களுக்காக போராடிய உறவுகளை நினைத்து அவர்களை நினைவு கூறுகின்ற மாதம். இந்த மே மாதம் தங்களுடைய உறவுகளை இனப்படுகொலை செய்து, அதாவது கொத்து கொத்தாக தங்களுடைய உறவுகளை அழித்த அந்த நாளை மே 18ஆம் தேதி உணர்வு பூர்வமாக ஈழத்து தமிழர்கள் என்று மட்டுமல்லாமல் உலகிலே இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் நினைவு கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஈழத்திலே இருக்கின்ற அதிகமான தமிழர்கள் தான் பல நாடுகளிலும் பறந்து இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த உணர்வுபூர்வமான இந்த நாள் இப்பொழுது அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த சம்பவங்கள், அந்த நிகழ்வுகள், அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல தாயக பிரதேசங்களிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சிகள் கொடுக்கப்படுகின்றது. மற்றது விழிப்புணர்வு நாடகங்கள் மேடையேற்றப்படுகின்றது, வீதி நாடகங்கள் போடப்படுகின்றது. மற்றும் எங்களுடைய இன்றைய காலத்து இளைஞர்கள், சிறுவர்கள் மத்தியிலே தங்களுடைய அந்த காலத்தின் வரலாற்று சம்பவங்களை பல விடயங்களில் பல வித்தியாசமான முறையில் இன்றைய காலத்து இளைஞர்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கிட்டடியில் நீங்கள் அறிந்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், கனடா. எல்லோரும் கனடாவுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன்னு சொன்னால், கனடாவுக்கு போனால் உழைக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், அதோடு அவங்களோட நாட்டில் டப்புன விசா கொடுத்துருவாங்க என்றெல்லாம் சொல்லி கனடா பற்றிய நிறைய அபிப்பிராயங்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் கனடா உண்மையிலேயே தமிழர்களுக்குரிய ஒரு நாடாக மாறி வருகின்றது. அந்த சம்பவத்தை நான் இப்போ என்னென்று சொல்ல போகிறோன்னு சொன்னால், வாங்க வீடியோஸுக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கனடா நாட்டிலே மிகவும் ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், தமிழ் இன படுகொலை நினைவு தூபி ஒன்று கனடா நாட்டிலே, அதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை நினைவு கூர்ந்து கனடா நாட்டு அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், அவங்களுடைய நாட்டிலே இந்த தமிழ் இன படுகொலை நினைவு சின்னம் ஒன்றை திறந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த நிகழ்வு உலகிலே உள்ள அனைத்து நாடுகளிலும் பேசு பொருளாக காணப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், ஒரு சாதாரண நாடு இலங்கை, உலகத்திலேயே மிகவும் சாதாரண நாடு இந்த பட்டியலில் இலங்கை இருக்குது. அதுலேயும் தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு நாடு இல்லை, அதற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறு சம்பவத்தை, ஒரு நிகழ்வினை இப்படி ஒரு பெரிய நாடு அங்கீகரித்து
அவர்களுக்காக இப்படியான செயல்பாடு செய்கின்றதே என்று சொல்லி பல ஐரோப்பிய நாடுகள் சரி உலக நாடுகள் அனைத்துமே இப்பொழுது கனடாவின் பக்கம் திரும்பி இருக்கின்றது. கனடாவில் வந்து தமிழர்களுக்குரிய ஒரு நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தமிழர்களுக்குரிய ஒரு நாடாக நாம் இதை பார்க்கின்றோம்னு சொன்னால் கனடா வந்து மிகவும் ஒரு நெருக்கமாக இருக்கின்றது தமிழர்கள் மத்தியிலே. அப்போ அந்த வகையிலே அங்கு ஒரு நினைவு தூபி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான விடயத்தை நான் பார்க்க போகின்றோம். எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் தன்னுடைய நாட்டு குடிமக்களை கொன்றால் அது நாட்டு தேச குற்றம்தான். ஆகவே அப்படியான ஒரு செயற்பாடு ஈழத்திலே இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்றது. நாடு அற்றவர்களை அரவணைக்கின்ற கனடா அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் வழங்குகின்றது. அதாவது தகமை உடையவனுக்கு சம அங்கீகாரம் வழங்கி அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இப்பொழுது ஒரு ஐரோப்பிய நாட்டிலே புலம்பெயர்ந்து போய் சென்ற ஒரு தமிழ் இனத்தினுடைய 2 தமிழர்கள் அமைச்சர் பதவியிலே அங்கம் வகிக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக எங்களுடைய தமிழ் இருக்கின்றார் என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பெருமைப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அப்புறம் தன்னிடம் தஞ்சம் அடைந்தவர்களுக்காக பல நாடுகளை எதிர்த்து நிற்கின்ற கனடா ஈழத்தமிழர்கள் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்கிறது. ஈழத்தில் இருந்து கொண்டு சில தமிழ் அரசியல்வாதிகள் நடந்த இன படுகொலையை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு தற்பொழுது இருக்கின்றது. தெரியும், இப்பொழுது கூட இந்த நினைவு தூபி வைக்கப்பட்டதற்கு எங்களுடைய தமிழ் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் தற்போதைய காலத்தினுடைய ஆட்சியிலுடைய அவர்களுக்கு அதிகாரம் தேவை. அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட தமிழர்களாக இருந்து கொண்டு தமிழ் இனத்திற்காக போராடியவர்களை தமிழர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கின்ற பொழுது அதையே அவர்கள் ஒரு மாதிரி என்ன சொல்வது எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்வது. அப்படியே அவர்கள் அந்த நாட்டினுடைய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் இதில் குறிப்பிடப்பட போகுது. என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே கனடாவில் வாழும் ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல அத்தனை புலம்பெயர் உலக மக்களும் பெருமையாக தங்களை கனோடியர்கள் என்று கூறும் அளவிற்கு இந்த நாடு இருக்கின்றது. அத்துடன் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என்று கூறும் எவருக்கும் எனது நாட்டில் வந்து அவர்களுக்கு இருப்பதற்கோ அவர்கள் வாழ்வதற்கோ தகுதி இல்லை என்று அவர்களை நான் வெளியேற்றுவேன் என்று சொல்லி கனடா நாட்டினுடைய பிரதமர் வந்து அந்த நிகழ்வின் போது கூறியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய இந்த விடயத்தை பற்றி நான் இன்று கதைக்க வந்தேன். உண்மையிலேயே பெருமைக்குரிய விடயம். ஆனாலும் எங்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், எதிர்காலத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படியாக இருக்கின்ற பொழுது இப்படியாக எங்களுடைய தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் கனடா நாட்டிலே தமிழின இலங்கையிலே நடைபெற்ற தமிழ் இன படுகொலைக்கு எதிரான நினைவு சின்னம் அமைக்கப்பட்டதையொட்டி நாங்கள் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இந்த உண்மைகள் வெளியில் வரப்பட வேண்டும், அதற்குரிய செயற்பாடுகள் ஐநா முன்னெடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய இந்த உறவுகள் மே 18 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த உறவுகளுக்காகவும் நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். அத்துடன் எங்களுடைய இனத்திற்குரிய விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆகவே இன்றைய இந்த செய்தியுடன் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். மேலும் இன்னும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்புடன் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் ஸ்டார் பிக் ஐன்ஸ்டைன். பாய்.